அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்பை எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே உச்சபட்ச வளர்ச்சிக்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ராகு 9லும் கேது 3லும் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்தையும் தவிடுபடியாக்குகிறது. சனி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகள் வலுப்பெறும் போது செவ்வாய் மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக வெகுவளவில் குறைகிறது. ஏனென்றால் 9ல் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன். அதற்கு பிறகு மாதத்தின் இறுதியில் கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் சூரியன். இந்த மாதத்தின் பிற்பகுதியில தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. கர்மஸ்தானம் ஆகிய 10ல் சூரியன் 10ற்கு வருவது தொழில்துறையில் மிக பெரிய அளவில் உச்சம் தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதன் 9ல் வக்ரம் பெற்றாலும் பாதிப்பு இல்லை. ராசியின் அதிபதியான சந்திரனும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு ஏப்ரல் மாதத்தில் பல்வேறு வகையான நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவுல அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். அப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு, மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானத்தை முழுமையாக விற்று வெளிவர போகிறாருங்க. குரு 100% இந்த மாதத்திற்கு பிறகு வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் இருந்தே நல்ல பலன்கள் முன்னேற்றம் மிக அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அஷ்டம சனியின் பாதிப்புகளை வெகுவளவில் தவிடுபடியாக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. நிச்சயமாக குரு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சுப நிகழ்வுகள் திட்டமிடக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். எதிர்பார்க்கிறபடியே புத்திரபாகியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் அவை லாபகரமாக அமையும். உத்தியோக ரீதியாக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று அஷ்டம சனியாக வலுவாக அமர்ந்திருக்கிறார். தற்போது அவருடைய பலம் குறைய ஆரம்பித்திருக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மகிழ்ச்சியும் வெற்றியும் கிட்டுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். முழுமையாக இந்த தருணத்தில் திட்டமிடலாம். ஆனால் மிகப்பெரிய அளவுல முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. இந்த மாதத்திற்கு பிறகு லாபத்தில் குரு அமர்வதால் உச்சபட்ச வளர்ச்சி தொழில்துறையில் நிறைந்து கிடைக்கும். அதற்கு அடித்தளம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏப்ரல் மாதத்தில் ஈடுபடலாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு மற்றும் சனி செவ்வாயும் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே எதை செய்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செய்ய வேண்டும். கால்நடை பராமரிப்பிலும் சில விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ராகு கேது மிக வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை மிக சிறப்பாக நிஜ வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். இந்த மாதத்தின் இறுதியில் அவருடன் செவ்வாயும் இணைய போகிறார். எனவே செவ்வாய் இந்த மாதத்தில் சனியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சுக்கிரன் உச்சத்திலும் கர்மஸ்தானத்திலும் அமர்வதால் பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி புதிய முதலீடுகள்ல மிக பெரிய அளவுல வருமானம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான யோகம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் பல்வேறு வகையான சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உருவாகி உள்ளது. மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் கை கிரகமாக இருந்தாலும் கூட அவர் வக்ரம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு நிச்சயமாக இல்லை. சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான உச்ச பலன்கள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களை கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கர்மஸ்தானம் பார்க்கப்படுகிறது. எனவே கர்ம பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாகவும் சுக்கிரன் உச்சத்திலும் இருப்பது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சிக்கு திடக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. திடீர் கோடீஸ்வர யோகம் பெண்மணிகளுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு.